நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நான் உன் புருஷகாரன் தாண்டி. அப்படியா? இந்த தாலி என் கழுத்துல இருந்தா நீ எது சொன்னாலும் நான் கேட்கணுமா? ஏய், இந்தா நீ கட்டின தாலி புடி, நீயே வச்சுக்கோ. பவுன்ஸ் நிறைய இருக்கு சந்தோஷ். பவுன்ஸா? யூ மீன் செக் பவுன்ஸ் ஆயிருக்கா சார்? கேஷே பவுன்ஸ் ஆயிருக்கு சந்தோஷ். கேஷ் எப்படி சார் பவுன்ஸ் ஆகும்? ஆயிருக்கே. டெம்பரரி மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 5.62 crores உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகி உடனே வித்ட்ரா ஆயிருக்கு. திரும்ப அடுத்த மாதமே 5.6 crores வித்தின் 30 daysல டெபாசிட் ஆயிருக்கு. ஆனால் அதில் 2 லட்சத்தை காணோம். 2 லட்சம் தானே சார்? இது வெறும் ஆரம்பம் தான் சார், இன்னும் நிறைய இருக்கு. கடந்த ஏப்ரல், மே, ஜூன் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் குவார்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை. எதுவுமே சரியில்லைனா? எல்லாமே டூப்ளிகேட் பில்ஸ். வாட்? எஸ் சந்தோஷ். என்னது டூப்ளிகேட் பில்ஸா? பர்ச்சேஸ்க்கும் இன்வென்ட்ரிக்கும் சர்வீஸ் டாக்ஸ் கட்டி கவர்மெண்ட் அப்ரூவலோட இருக்கு. ஸ்டாம்ப் பேப்பரை செக் பண்ணுங்க, இல்லைன்னா லாஸ்ட் இயர் ஐடி ஃபைலை செக் பண்ணுங்க. என்னமோ புதுசா ப்ராப்ளம் சொல்றீங்க சார். இந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை சார், உங்களுக்கு தான், உங்க கம்பெனிக்கு தான். சொல்ல போனா இதனால டைரக்டா அஃபெக்ட் ஆக போறது சந்தோஷ் தான். அது எப்படி சந்தோஷ்க்கு அஃபெக்ட் ஆகும்? இன்னைக்கு சொல்றேன். நாளைக்கே கவர்மெண்ட்ல இருந்து ரைடு வந்தாங்கன்னா நீங்களாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. சார், நான் பிறந்ததுல இருந்து என் அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் எங்க வீட்டுக்கு ரைட் வந்ததே இல்ல. வந்துட்டாங்கன்னா சரி, வந்தா என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா என்ன? நிச்சயமா பண்ணுவாங்கம்மா. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. சந்தோஷ் ஏப்ரல், மே, ஜூன் மாசம் வரைக்கும் பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் நீட்டா சர்வீஸ் டாக்ஸ் கட்டியிருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. ஏன் கட்டல நான் சொல்றேன் சந்தோஷ். 2015 ஜான்ல உங்க அப்பா இறந்தாரு. மார்ச் வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்த. கரெக்டா 2 மாசத்துல நீ திரும்பி நடக்கிற வரைக்கும் யாரும் எந்த வேலையும் செய்யல. ஆடிட்டர் சாருக்கு என்ன தெரியும்? ஒரே நேரத்துல 3 பேர் நம்ம ஃபேமிலில இருந்து இறந்து போயிருக்காங்க. அதுல இருந்து நாம மீண்டு வரதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் மென்டலி டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஆக்சிடென்ட், கோமானா, அப்புறம் என் அப்பா அம்மா என்னை எப்படியாவது உயிரோட கொண்டு வரணும்னு பாடுபட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை பாருங்கம்மா, நான் உங்க அப்பாவையோ இல்ல அங்கிளையோ இல்ல சந்தோஷையோ எந்த தப்பு செஞ்சதாவும் சொல்லவே இல்லையே. அக்கவுண்ட்ஸ்ல இவ்வளவு தப்பு இருந்தா நாளைக்கு நீங்க தான் மாட்ட போறீங்க. அந்த தலைவலியும் உங்களுக்கு தான். அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார், பல கோடிக்கான ப்ராஃபிட்ஸ் இங்க சரியா டேலி ஆக மாட்டேங்குது. அது எங்க போச்சு, என்ன ஆச்சு, ஏன், எதுக்குன்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் ப்ராப்பரா ஐடி ஃபைல் பண்ண முடியும். பதில் சொல்றதும் சொல்லாததும் உங்க இஷ்டம். அப்போ எங்களை திருடங்கிறீங்களா? உங்களை கூட்டு வந்ததே நாங்க தான், மறந்துட்டீங்களா? கோவப்படாதீங்க சார். வேண்டப்பட்டவங்க, வேண்டப்படாதவங்க, கூட்டிட்டு வந்தவங்க, நல்லா பேசுறவங்க, இதெல்லாம் கணக்குக்கு தெரியாது சார். நான் சொல்றது வெறும் அக்கவுண்ட்ஸ். உங்களுக்கு ஏன் இப்படி கோவம் வருதுன்னு எனக்கு புரியவே இல்லையே. அக்கௌண்டன்ஸ்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸ் மட்டும் பாருங்க. நீங்க பேசுற விஷயம் இல்லை, எங்க குடும்ப விஷயம். அதை நாங்க பாத்துக்கிறோம் சார். அது சார், நீங்க வெறும் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம் என்னாச்சு? பவுல்ட்ரி ஃபார்மே இல்லையே, அது ஜீரோ அக்கவுண்ட் காமிக்குது சார். என்ன சொல்றீங்க? சந்தோஷ், உன் கல்யாண பிரச்சனை வந்தப்போதான் நாம் அதை க்ளோஸ் பண்ணோம். 1 லட்சம் கோழி ஸ்வைன் ஃப்ளூ வந்து செத்து போச்சு. சரி சார், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்கலாமே. கோழி செத்ததுக்குலாம் யார் சார் இன்சூரன்ஸ் கொடுப்பா? அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸே இல்லை. இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க சார். கடந்த 3 வருஷமா நீங்க இன்சூரன்ஸை ரினியூவலே பண்ணல. நீங்க மட்டும் அதை ரினியூவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 7 கோடி ரூபாய் லாஸே ஆயிருக்காது.
இஸ் an absolutely under carelessness. சரி விடுங்க சார். அப்போ ஸ்டீல் பிளான்ட் என்னாச்சு? இன்னும் க்ளோஸ் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்குங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? சந்தோஷ்காக நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் இன்னைக்கு வந்தவர் கண்டதை பேசி வீணா குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க சார். குழப்பத்தை உண்டு பண்றது நான் இல்லை, நீங்க. அண்ணா என்னண்ணே அவன் ஓவரா பேசுகிறான்? என்ன சார், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுலேருந்து எகிரிக்கிட்டே இருக்கீங்க. வாடா போடான்னு வேற பேசுறீங்க. சார், மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். சென்னையிலேயே பெஸ்ட் ஆடிட்டர் நான் மட்டும்தான். வருஷத்துக்கு 10 பேர் மட்டும்தான் பார்ப்பேன். ஏதோ சந்தோஷ் திடீர்னு கூப்பிட்டாரேங்கிறதுக்காக தான் வந்தேன். சார் ப்ளீஸ், இதில் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லை, எங்களோட பர்சனல் லைஃப்பும் கலந்துருக்கு. அங்கிள் எடுத்த டிசிஷன்லாம் எனக்காக கூட இருக்கலாம். நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க. நெக்ஸ்ட் டைம் நானே வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ப்ளீஸ். ஓகே சந்தோஷ், பாய். சந்தோஷ், எங்க மேலேயே நீ சந்தேகப்படுறியா? சந்தோஷ், உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் எங்க கிட்ட கேட்கலாமே. இப்படி எவனோ ஒரு ஆடிட்டர் முன்னாடி கேள்வி கேட்டு பதில் சொல்ல வச்சு இன்சல்ட் பண்ணிருக்க தேவையே இல்லையே. அங்கிள், அவர் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எனக்கு இப்போதைக்கு யார் மேலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போதைக்குன்னா என்ன சொல்ல வர சந்தோஷ்? இத்தனை கோடி லாஸ் கணக்கில் இருக்கும்போது பார்க்கறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும் மாயா. அங்கிள் தான் என்னை வளர்த்தவர். நான் எப்படி அவரை சந்தேகப்பட முடியும்? எனக்கு என் குடும்பம் தான் இம்பார்ட்டண்ட், மற்றதெல்லாம் அப்புறம்தான். சந்தேகம் வெறும் கணக்கில் மட்டும்தான். நம்ம ஃபேமிலி மேலே ஒரு துளி கூட கிடையாது. சந்தோஷ், நான் வேணா நம்ம பழைய ஆடிட்டரை வர சொல்லட்டுமா? அதுக்கு அவசியம் இல்லை அங்கிள். எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாத்தீங்கல்ல அவன் பேசிட்டு போற விதத்தையும் கேள்வி கேட்கிற தோரணையும். ஆமாங்க, அவன் இப்போதைக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் வரும்ல, வந்தா நாம எல்லாரும் மாட்டுவோம்ல. ஏய் லூசு, வாய மூடு. டாடி, சந்தோஷ் நம்மள முழுசா நம்புறா. நம்ம செய்யறதுதான் முட்டாள்தனம். நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு தெளிவா சொல்லிட்டு போறா. ஆள் ஆளுக்கு முட்டாள் மாதிரி கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அவன் பேசுனது விஷயம் இல்ல மாயா, அவன் முகம், அவன் ஒவ்வொரு கேள்வியும் தெளிவா கேட்ட விதம். எனக்கு என்னமோ நாம அவனை ஏமாத்துற மாதிரி தெரியல, அவன் தான் நம்மளை ஏமாத்துற மாதிரி தெரியுது. டாடி, நீங்க ஏன் டாடி வீணா பயந்து சாவறீங்க? என் மேல சொத்து இருக்குன்னு ஆடிட்டர் போட்டு கொடுத்தோடனே சந்தோஷ் என்ன சொன்னா? இருக்கட்டும், தப்பு இல்லைன்னு சொன்னால. அது அவன் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. என் பேர்ல என்ன ஒரு 100 கோடி சொத்து இருக்குமா? இருக்கும் மாயா. இப்ப அவன் ஒரு வார்த்தை சொன்னானா நான் அந்த 100 கோடி திருப்பி கொடுத்துடுவேன். ஏன்னா எனக்கு 100 கோடியை விட சந்தோஷ் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு 100 கோடி தான் முக்கியம் மாயா. டாடி, என்ன டாடி சொல்றீங்க? ஒரு அப்பாவா இந்த உலகத்துல எனக்கு என் பொண்ணு மட்டும் போதும்னு வாழ்ந்துருவேன். ஆனா நான் ஒரு பிசினஸ் மேன். பணங்கிறது ஆக்சிஜன் மாதிரி. அது இல்லைன்னா சிங்கம் இறைய பிச்சு போடுற மாதிரி என்னை ஏன் எதிரிங்களை பிச்சு போட்டுருவாங்க மாயா. வெறும் 3 நாள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனதுக்கு ஒரு ஃபைனான்சர் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டான். பார்த்தல்ல, இப்ப நம்ம கூட சிரிக்கிறவன் பழகிறவன்லாம் எதை பார்த்து பழகிறான்னு நினைக்கிறேன்? நம்ம பணம் ஸ்டேட்டஸை பார்த்துதான். அது நம்ம கிட்ட இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே 20 வருஷம் நம்ம கூட பழகினவனே நம்மளை கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். இதுதான் பிசினஸ். காதல் தான் உன் வாழ்க்கை, பிசினஸ் தான் எங்க வாழ்க்கை. நீ படிச்ச கான்வென்ட், அமெரிக்கா போய் படிச்ச MBA டிகிரி, இது எதுவுமே சம்பாதிச்சு கொடுக்கல, நாங்க தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சந்தோஷம் அவங்க அப்பாவோ சம்பாதிக்கல. சந்தோஷமாகவோ அவங்க அப்பாவுக்காகவும் நாங்க மட்டுமே காலங்காலமா உழைச்சு அவருடைய கம்பெனி முன்னேற்றத்துக்காக பல எதிரிகளை அழிச்சு
இந்த கம்பெனியை நம்பர் 1 ஆக்கியிருக்கோம். இப்ப திடீர்னு வந்து கேட்ட உடனே அள்ளி கொடுத்துருவாங்களா? டாடி, நீங்களா இப்படி பேசுறது? ஆமா மாயா, நான் தான் பேசுறேன். என் பொண்ணு எதிர்க்க என்னைக்குமே நான் ஒரு பிசினஸ் மேனா இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிக்க வச்சு அந்த ஆடிட்டர் ரொம்ப கேவலமா பேசிட்டான். சந்தேகங்கிறது கேன்சர் மாதிரி, கொஞ்சம் வந்தா கூட அது பரவி பெருசாயிடும். அது ஆரம்பத்திலேயே நம்ம கிள்ளி எறியணும். இல்ல சந்தோஷோட வாழ்றதுக்கு நீ இருக்க மாட்ட, உன்னை பார்க்கறதுக்கு நாங்களும் இருக்க மாட்டோம். உன் அன்பு காதல் எல்லாம் பெட்ரூமோட இருக்கட்டும். சந்தோஷ் மேல உனக்கு இருக்கிற அக்கறை எல்லாம் இந்த வீட்டு வாசலோட இருக்கட்டும். அவன் இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்தான்னா உன் அன்பால வாழ்ந்துருவான். ஆனா அவன் ஆபீஸ் பக்கம் வந்து அவன் கேள்வி கேட்டான், அதுக்கப்புறம் அவன் என்ன ஆவான்னு எங்களுக்கே தெரியாது. சந்தோஷ்க்கு ஏதாவது கெட்டது பண்ணணும்னு நினைச்சீங்க, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு நானும் ஏதாவது செஞ்சுப்பேன். உங்களுக்கு என்ன தேவை? சந்தோஷோட சொத்து தானே, ஒரு ரூபா விடாம அது உங்ககிட்ட வந்து சேரும். எப்படி? சந்தோஷ்க்கும் எனக்கும் குழந்தை பிறந்தா இந்த சொத்துக்கு எல்லாம் ஏன் குழந்தை தானே வாரிசு? அட ஆமா. ஏன் இந்த சொத்து உங்க பேர புள்ள மேல இருந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா டாடி? அட ஆமாங்க, ஒரு ரூபா விடாம எல்லா சொத்துக்கும் மாயா குழந்தை தானங்க வாரிசு. இவ்ளோ அழகா ஒரு பிளான் போட்டிருக்கான். இதுக்கு மேல எதுக்குங்க அவனை கொலை பண்ற அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? பேசாம வயசான காலத்துல ஏதாவது காசி ராமேஸ்வரம் போயிடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நானே உன்னை கொன்னுடுவேன். டாடி, எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, சந்தோஷ் எதுவும் பண்ண மாட்டேன்னு. அங்கிள், நீங்களும் தான். என்னங்க, சீக்கிரம் சத்தியம் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சிட போறான். பண்ணுங்க. அது உங்க சொத்து உங்களுக்கு வரும். இனிமேல் சந்தோஷ பத்தி என்ன தவிர இந்த வீட்ல யாரும் பேசக்கூடாது. ஏய், எதுவானாலும் சரி 1.5 கோடி ரூபாய் கேஷ் கொடுத்துருக்கான். சும்மாவா? இல்ல அவன் பசங்களை தூக்கு, நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட பேசணும். ஒரு நிமிஷம், ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். அதே ஒரு நிமிஷம் தான் எனக்கும் வேணும். சொன்னா புரிஞ்சுக்கோ சந்தியா, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். ஏய் சந்தியா, என்ன பண்ற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு முக்கியமான கால் தெரியுமா உனக்கு? 1.5 கோடி ரூபாய் பணத்துக்காக எல்கேஜி யூகேஜி பசங்களை கடத்த சொல்லிட்டு இருக்கே, அதான் உன் முக்கியமான காலா? உனக்கு என்ன பைத்தியமா? நான் பைத்தியம் இல்ல கண்ணா, நீ தான் தன்னைத்தானே அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிற பைத்தியம். 1000 கோடி ரூபாயை கோட்டை விட்டுட்டு 1.5 கோடி ரூபாய்க்காக பெரிய ரவுடி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க. 1000 கோடியா? எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி. இன்னும் எத்தனை கோடி ரூபாவை நீ கோட்டை விட போறியோ? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது சந்தியா. சந்தோஷோட சொத்து எங்களுக்கு கிடைக்காதுன்னு கிண்டல் அடிக்கிற. நான் ஒன்னு சொல்றேன், நீ தப்பா நினைக்க மாட்டிய? நீ இப்ப வந்தவ, நீ வரத்துக்கு முன்னாடியே அந்த சொத்துக்காக நாங்க என்னென்னமோ செஞ்சிட்டோம். அப்ப சொத்தெல்லாம் உங்க பேருக்கு மாறிடுச்சா? அது மட்டும் தான் மிச்சம். அது மட்டும் தான் முக்கியம். சொத்து யாரு பேர்ல இருக்குங்கிறது தான் முக்கியம். புரியுது. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் சீக்கிரமாவே மாத்திருவோம். எப்படி? சந்தோஷ் கிட்ட போய் கெஞ்ச போறீங்களா? இரு, மாயாவுக்கு மட்டும் குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாரு. சீ, இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பாகுபலி மாதிரி இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கே தவிர கொஞ்சம் கூட மூளையே இல்ல. அவன் மெல்ல மெல்ல எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். இரு. பாரு. என்னது இது? அவனோட கால் லிஸ்ட். தினந்தோறும் மினிமம் 10 கால் உங்க ஆடிட்டர் கிட்ட இருந்து அவனுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த ஆடிட்டரை கோவப்படாத அறிவு. இன்னைக்கு ஆடிட்டரை கொல்லுவ, நாளைக்கு அவனுக்கு ஐ சர்ஜரி பண்ற டாக்டரை கொல்லுவியா? இந்த கோவம் தான் உன் அறிவை மங்கறதுக்கே காரணம். பிசினஸ் தெரிஞ்ச உன் அண்ணனே காலையில விஸ்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமே உங்க எல்லார் கதையும் முடிய போகுதுன்னு அர்த்தம். விட மாட்டேன், நான் இதை நடக்க விட மாட்டேன். எங்க அண்ணனை நிச்சயமா காப்பாத்துவேன். முதல்ல உன்னை காப்பாத்திக்க, அப்புறம் உன் அண்ணனை காப்பாத்துறத பாக்கலாம். உனக்கு சாணக்கியனை பத்தி தெரியுமா? என்ன திரும்பவும் கதை சொல்ல போறியா? இல்ல, வாழ்க்கையோட உண்மைய சொல்ல போறேன். ஒரு ஆடு மேய்க்கிற பையனை ஒரு நாட்டுக்கே ராஜா ஆக்குனவன் தான் சாணக்கியன். இது கதை இல்ல, நிஜம். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தான் நான் உனக்காக பண்ணிருக்கேன். என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல.
உன் குடும்பத்தை பத்தின ரகசியம் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆடிட்டர், அப்புறம் வக்கீல். ஆடிட்டர் இப்ப வந்தவன். வக்கீல் 30 வருஷமா அவன் எங்க கூட தான் இருக்கான். உங்க வக்கீலோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் என்கிட்ட ரொம்ப நாளா Facebookல ஜொல்ல விட்டுட்டு இருக்கான். ஒரே வாட்ஸ்அப் மெசேஜ் தான். என் டிபியை பார்த்து எல்லா கணக்கு வழக்கையும் என்கிட்ட கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டான். அவனதான் இன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண போறேன். ரெஸ்டாரண்ட்லயா? எதுக்கு? அவனை மயக்கிறதுக்கு. ஏய், இது என்ன புதுசா? பொறாமைய பாரு டார்லிங். அறிவாளிய மயக்கிறதுக்கு 2 டெக்னிக் தான். ஒன்னு பணம், இன்னொன்னு அழகு. நான் முதல்ல என் அழகு காட்டி அடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ உன் பணத்தால அடி. நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை போட்டு தள்ளிடலாம். அவ்வளவுதான். ஏய், என்ன நீ கொல்லக்கூட்ட தலைவி மாதிரி பேசிட்டு இருக்க? நானும் உங்க கொல்ல கூட்டத்துல ஒருத்தி தானே. நாம வாழணும்னா எத்தனை பேரை வேணாலும் அழிக்கலாம். தப்பு செய்யறது முக்கியம் இல்ல, எவிடன்ஸ் இல்லாம தப்பு செய்யணும். அமைதியா அரசாளணும். நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல சந்தியா. ஆனா நீ என் கூட இருந்தனா இந்த உலகத்தையே ஆண்டுருவ சந்தியா. நான் உன்னை விட்டு எங்க போற செல்லும்? நீ இந்த உலகத்தை ஆளு, நான் உன்னை ஆள்றேன். ஒரு நிமிஷம். உன் அண்ணன் இல்ல, மாயா இல்ல, சந்தோஷ் இல்ல, உன்னை எடுப்படியா வச்சே இந்த வீட்டுக்கு முதலாளியாக போறவன் நான் மட்டும்தான். நம்பிக்கையான ஆள் தானே? எதுவும் ஏடா கூடமா ஒன்றும் நடந்துடாத. போதையில இருக்கிறவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான். அந்த மாதிரி அவன் ஏன் மேல இருக்கிற போதையில மயங்கி கிடக்குறான். ஒரு 4 வார்த்தை சிரிச்சுக்கிட்டே பேசினா இழிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கொட்டிடுவான். ரிங் போது. ரெஸ்டாரண்ட்டுக்கு அவன் வந்துட்டானான்னு கேளு. ஹலோ. ஹலோ தியாகி. நாங்க ஆன் தி வே. என்னது நாங்களா? நாங்க மீன்ஸ் நானும் என் டிரைவரும். அடி பாவி. நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டீங்களா? அங்க வேணாம் செல்லம், ஈசிஆர் ஆலிவ் பீச்சுக்கு வந்துரு. ஏ பேசுறது பிரச்சனைக்குரிய விஷயம்ன்றாலே அந்த ஆளுக்கு எல்லா இடத்துலயும் கண்ணு இருக்கு. அதனாலதான் டக்கு டக்குன்னு லொகேஷன் மாத்திக்கிட்டே இருப்போம். பேசாம அங்க வந்துடுறா செல்லம். ஓகே பாய். பாய் ஸ்வீட் ஹார்ட். பாய் டார்லிங். இதெல்லாம் தேவையா உனக்கு சந்தியா? வண்டி ஈஸியாருக்கு திருப்பு. ஆலிவ் பீச். பீச்சுக்கு எதுக்கு? சொன்னதை மட்டும் செய் செல்லம் ப்ளீஸ். என்ன வந்துட்டானா? அதோ பிங்க் கலர் ஷர்ட் போட்டு நிக்கிறான் பாரு, அவன்தான். நீ இங்கே இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பாரு. சந்தியா, என்ன உன் போன் ஆன்லயே வை. என்ன சந்தேகப்படுறியா? உன் மேல எனக்கு எதுக்கு சந்தேகம்? ஆனா குரங்கு கையில ஒரு 5 நிமிஷம் பூமாலையை கொடுக்க போறேன்னு என்ன பண்றது? ஓகே, எக்காரணத்தை கொண்டு பேசிடாத. போன் ஆன்லயே தான் இருக்கும். 5 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன். ஹாய். வந்துட்டீங்களா? என்ன போன்ல நீவா போன்னு சொன்ன, நேர்ல பார்த்ததும் நீங்க வாங்கன்னு சொல்ற? உன்னை பார்த்தோன்னே பேச்சே வரல. செம்ம ரொமான்டிக் பாணி. இதெல்லாம் தேவையா? சீக்கிரம் விஷயத்துக்கு வாடா. சரி, எனக்காக நீ என்ன செஞ்ச? நான் இன்னைக்கு ஃப்ரீ தான். எனக்காக நீ என்ன செய்ய போற? என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஆனா எனக்கு வேண்டிய டீடைல்ஸ் நீ கொடுத்தா மட்டும்தான் மத்தது எல்லாமே. என்கிட்ட பேசுற மாதிரி அவங்கிட்டயும் பேசுறாளே. என்ன டீடைல்ஸ் வேணும் செல்லம்? சொல்லு, சும்மா புட்டு புட்டு வைக்கிறேன். ஃபைல், லேப்டாப் எதுவுமே உங்ககிட்ட இல்லையே? இந்த மூளை போதும் எனக்கு, வேற எதுவுமே தேவையில்ல. சரி, சந்தோஷோட சொத்து எங்கெல்லாம் இருக்கு, எவ்வளவு பணமா இருக்கு, எவ்வளவு நிலமா இருக்கு, வீடு, கெஸ்ட் ஹவுஸ், எல்லா டீடைல்ஸையும் கேட்டிருந்தேன்ல. அது இருக்கு. 1 hour உட்காந்து கணக்கு போட்டாலே 1000 கோடியை தாண்டுது. இன்னும் ஃபாரின்ல எல்லாம் சொத்து வச்சிருக்கான்.
நீ என் கூட இருந்தன்னா ஒரு நாள் பூரா நம்ம 2 பேரும் ரூம்ல கணக்கு வழக்கு பார்க்கலாம். நிச்சயம் பார்க்கலாம். இந்த சொத்தை எல்லாம் ஏன் பேர்ல மாத்தணும், அதுக்கான வழிய சொல்லு. கண்டிப்பா பார்க்கலாம். இதுக்கெல்லாம் அவன் ஒய்ஃப் ஒத்துக்குமா? வைஃபா? ஆமா, செல்வி சந்தோஷ்குமார். அவன் பேர்ல தானே எல்லா சொத்தையும் அவன் மாத்தி வச்சிருக்கான். என்ன சொல்ற? ஏன் அதிர்ச்சி ஆகுற? இப்போதைக்கு சென்னையில் இருக்கிற முக்கியமான பணக்காரவங்கள்ல அந்த செல்வி சந்தோஷ்குமார் ஒருத்தர். அவங்க பேர்ல தான் எல்லா சொத்தும் இருக்கு. எப்படி அவன் மாத்துனா? பெரிய பெரிய பணக்காரன்லாம் எப்போ அவன் குடும்பத்து மேலேயோ சொந்தக்காரவங்க மேலேயோ அவநம்பிக்கை வருதோ அந்த நிமிஷமே ஒரு நம்பிக்கையான ஆள் மேல எல்லா சொத்தையும் மாத்தி வச்சிருவான். எப்படி அந்த சொத்தெல்லாம் ஏன் பேர்ல மாத்துறது? அது ரொம்ப சிம்பிள். சட்டம் எப்பவுமே தலையெழுத்தை நம்பாது, கையெழுத்தை மட்டும்தான் நம்பும். இப்ப செல்விக்கு ஏதோ பிரெயின் ப்ராப்ளம் இருக்கு, ரைட்டா? அம்னீஷியா. அப்போ இப்போதைக்கு அவகிட்ட கையெழுத்து வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலும் செல்லாது. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்கிட்டா அப்புறம் என்ன, தெளிவான செல்வி கிட்ட தெளிவா போய் கையெழுத்து வாங்கிடு. அப்புறம் பாரு உன் தலையெழுத்தே மாறிடும். நிச்சயமா செய்றேன். தேங்க்யூ. ஏய் என்னப்பா, வெறும் தேங்க்யூ மட்டும் தானா? மற்றதெல்லாம் இல்லையா? மத்ததெல்லாம் இப்ப இல்ல, அப்புறம். அப்புறமா? அப்புறம்னா எப்போ? இப்போ என் டிரைவர் இருக்கான். இன்னொரு நாள் சீக்கிரமே உன்னை தனியா வந்து மீட் பண்றேன். வரேன். சீக்கிரமா வா, உனக்காக காத்திருப்பேன். ஷியோர், நிச்சயமா. கூடிய சீக்கிரம் தனிமையில சந்திப்போம். பாய். பாய். இப்படி பண்ணிட்டியா சந்தோஷ்? இத்தனை நாள் தலைய விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு இருந்தோமே, இனிமே நம்ம கவனம் எல்லாம் செல்வி மேல மட்டும்தான் இருக்கணும். செல்வி, உன்னை குணமாக்கி உன்னையும் ஏமாத்தி இந்த சொத்துக்கெல்லாம் நான் எஜமானி ஆகல. என் பேர் சந்தியா இல்ல.